ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட பிளாக்ஸ் ரூட். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ லாஸ்ட்டாக நீங்கள் 160வது லெவலில் இருந்தீங்க, இப்போ என்ன லெவல்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதாவது இது என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த அக்கௌண்ட் ஷீட் செத்துட்டேன். என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ராகன் கிவ் அவே கொடுத்தாங்க கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கு. எம்பர் ட்ராகன் வச்சுருந்தாங்க. அந்த எம்பர் ட்ராகனை கிஃப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா 9 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். 9ல் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, அதுவும் அவரும் எடுத்துக்கிட்டாரு. அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி பேர்ம் கிட் கொடுத்தாரு. நானும் பேர்ம் கிட் எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கடா, இந்த ஃப்ரூட்டு தான்டா. ரோல்மி ஃப்ரூட் சும்மா போட்டு பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாமா என்கிட்ட. ரோல்மி ஃப்ரூட் போடுறதுக்குலாம் ஓடிட்டாங்க. இதில் என் சர்வரில் மீயாவும் ஒருத்தர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான். அண்ணன் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. லைட் புறா இது பபி. என்ன பண்ணியிருக்கோம், சரி விட சும்மா போட்டு பார்க்கலாம். ரோல்மி ஃப்ரூட் ப்ளீஸ் சும்மா போட்டு பார்க்கலாம். இவன் கொடுத்தானா இவன் நல்லவன் பார்க்கலாம். என் ஸ்கின் நல்லா இருக்காங்க. என்ன பண்ணலாம் தம்பி, இருக்கியா? ஏ குட்ரா ஃப்ரூட்டு. யூ வாண்ட் திஸ், யூ வாண்ட் this fruit, you want this fruit, you want roll me fruit, you want roll me fruit. Tiki ஐட்டம் ரெடி போடு. roll me fruit, roll me fruit. இவனை வச்சே எனக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்கு. பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேக்மா வில்லேஜ் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அந்த மேக்மா வில்லேஜ்ல இருந்து அண்டர் வாட்டர் சிட்டிக்கு போறது தான் இந்த வீடியோ. மேர்ஜம் வச்சிருக்கேன், சூப்பராக இருக்கு வீடு. ஆனால் எனக்கு ஐஸ் தான் பிடிக்கும். ரோல் பண்ணு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ காட் டார்க். ஓ மை காட். ரோல் எப்படி ரோல் ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓ என்கிட்ட ஆல்ரெடி இடத்த வச்சுக்கோ ஃப்ரூட்டை. roll
ரோல் பண்ணுறான். அவங்க ட்ராப் பண்ணனால எனக்கு அவன் ரோல் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணலாம் கிடைக்குது. ஒரு லைட் மட்டும் கிடச்சிச்சுன்னா இப்படிலாம் லைட்டுலாம் எனக்கு தேவையே படிக்கல. இந்த வச்சு கிரைண்டும் பண்ணி தொலைய முடியல. நானே 2x கோடை போட்டு பண்ணி தான் இப்போ 302 வந்திருக்கேன். தம்பி டே ஓகே ரோல் பண்ணுறான். என்ன கிடைக்க போகுது? ரப்பர். எனக்கு வேணும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. என்ன பண்ணலாம்? You noob. இது ரொம்ப தூரம். அண்டர் வாட்டர் சிட்டி முடிஞ்சா நான் போகிறோம். அண்டர் வாட்டர் சிட்டி முடிச்சுட்டு கேமோட லாஸ்ட்டுக்கு முதல் விளையாண்டுக்கலாம். இதை முடிச்சுட்டோம்னா செகண்ட் சீல எனக்கு ஃப்ரூட் கிவ் அவே பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா செகண்ட் சீல ஃப்ரூட் கிவ் அவே பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி நீங்கள் சர்வர்லேயே இருக்கீங்கன்னா எனக்கு உங்கள் லக்கு எதாவது கிடைச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி கிவ் அவே கொடுப்பேன். பட் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். போய் சொல்லிங்கன்னா நான் சேனல் பேர் என்னன்னு கேட்பேன். ஓகேவா கைஸ்? என் ஆத்தர் பார்த்துக்கோங்க, ஆஹின்67 என் நேம். இந்த மியாவு தான் எங்கே இருக்கான்னு தெரியல. ஸ்கைலாண்ட்ஸில் இருக்கு. லைட் இருக்குங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். எல்லாரும் லைட்டு தான் யூஸ் பண்ணுறானுங்க. பாபி இவங்க வச்சு தான் இப்போ நான் ஓட்டிட்டேன். குங்ஃபூ தாய் அண்டர் வாட்டர் சிட்டி. ஓகே ஜங்கிள்ஸ் அதெல்லாம் லைட் ஃப்ரூட் கொடுத்தாங்கன்னா இது நல்லா இருக்குமா இல்லையா? சும்மா ஜங்கிள் போய்ட்டு வரலாம். ஏன்னா காசு தானே காசு திருப்பி அவங்க அவங்ககிட்ட ஆல்ரெடி லைட் இருக்குது. எனக்கு திருப்பி அவங்க ஸ்பின் பண்ண வரவங்க லைட் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும் எனக்கு. இப்போ எங்கடா போனால் யார் ஸ்பெயின் தான் ப்ளீஸ் ஒன்லைன் ப்ரொஃபைல். சரி தேவலாம் வந்து ஏன்னாச்சும் எனக்கு லைட்டு தரும். லைட் ஸ்டாக்கில் இருந்துச்சு நான் வாங்குவேன். ஸ்டாக்கில் இருக்கு. ஸ்டாக்கு எப்போ ஆனால் அது ஸ்டாக்கில் வந்துட்டே தான் பேசியிருக்கேன். பிரச்சனை இல்லை. லைட்டு ஸ்டாக்கு ஈஸியாக வரும். ஆமாம் வரும். புத்தா வந்துச்சுன்னா இப்போயே புத்தா எடுத்துட்டோம்னா கைஸ் ஈஸியாக போயிடும். ஆனால் புத்தா ஸ்டாக்கில் வர ரொம்ப கஷ்டம். என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்லாம் நான் புத்தா வச்சு தான் ப்ளே பண்ணிருக்கேன். அடுத்து கண்ட்ரோலு ட்ராகனுக்கு அவர் ப்ரோம் கிட்டு கொடுத்தாரு. ப்ரோம் கிட்ட வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்கிட்ட டைகர்லாம் கிடச்சிச்சுன்னு டைகர் யூஸ் பண்ணேன். டைகரும் சொல்லலை. ஓகே அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மாஸ்டர் பண்ணுறது. 2x மாஸ்டர் வேறு இல்லை. காய்ஸ் லைட் இருக்கு. வேற என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் தான்? புத்தா இல்லை, புத்தா இல்லை. எல்லோ லைட்னிங், மேமத், டோ, ஷேடோ. அவ்வளோதான். வேறு எந்த ஃப்ரூட்டும் ஸ்டாக்கில் வரல. ட்ராகன்லாம் ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வாங்க முடியாது, காசு இருக்காது. எட்டி கிட்ஸூன் ட்ராகன் கண்ட்ரோலா? கண்ட்ரோல் ட்ரைவர் மறந்துட்டேன். திருப்பி வருது பிரேக் ஆகிடும். நீங்கள் இப்போ உங்ககிட்ட லைட் இல்லை, நீங்கள் ஐஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஐஸில் பாருங்கள். எனக்கு 900 மீட்டர்லாம் இந்த எக்ஸ்பி தாங்காது. எனர்ஜி
அதை விட லைட் ஐஸ் வச்சனால இதில் ட்ராவல் பண்ணும் வாட்டரில் பண்ணும். எட்டி வச்சுருந்தீங்கன்னா எட்டி யூஸ் பண்ணும், நோ ப்ராப்ளம். நல்ல பவர் தான் எட்டிக்கும். நான் இனி பேசிட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. போகிற வழியில் இதெல்லாம் நம்ம மட்டும் போகிறோம். எல்லாம் லைட்டு தான் வச்சுருக்காங்க, நான் மட்டும்தான் ஐஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். சொல்லு வார்த்தை அமர் ஷவலையா என்னமோ வச்சிருக்காங்க. ஓகே சரி வாங்க கைஸ், ஒரு அடிமை சிக்கிருக்கு, நம்ம அவனை போய் போட்டுக்கலாம். டேய் தம்பி நில்லுடா. இல்லைங்க கைஸ், பைரேட் ஷிப் ஃபைட் பண்ணலாம் வாங்க. ஏய் ஹாய்டா, வாங்கடா ஷிப் ஃபைட்ரா. அதுக்கு டே தலை தம்பி எங்கே ஓடுறீங்க? போட்டுலேருந்து சூப்பராக எங்கே போகிறான்னு நினைக்கிறேன். ஜங்கல் இந்த மக்கள்லாம் நம்மக்கிட்ட போட்டில் வந்து எங்கேயுமே கிடையாது. ஷிப்பு விட்டு சரி காசு 8000 டார்க் ஸ்டெப் வாங்கினேன். இப்போ இது வெரின் ஃபோர்ட்ரஸில் இருக்கும்போது காசு சேர்த்தி 1,50,000. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது ஒன்று சேர்க்குறக்கு. லைட்டு வாங்கணும். போட்டு தான் வேகமாக போனால் என்னவா, இந்த போட்டு இப்படி ஊடு பொறுமையாக போகுது. எந்த ஸ்லூப்பு இல்லை யாரோ இருக்கானே. இந்த போட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதோ கடைக்கு தான் பார்க்கலாம். இந்த போட்டதெல்லாம் வேஸ்ட்டு வயசு நிறையாது. என் ஃப்ரூட் வேறு பவர் இல்லை. லைட் இருந்துச்சுன்னா 2 அடி வாங்க. குட்டுமா டூ இந்த பாட்டு தான் இப்போ ட்ரெண்டு. குட்டுமா டூங்கிற பாட்டு, அதான் ரியல் ஒரிஜினல் எடிஷன் கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சின்ன பையன் தான் பண்ணுவோம். வந்துட்டோம். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஊராலேருந்து இன்ஸ்டன்ட் வேறு வாங்கணும். இது முடித்தோன்னே இதுக்கு இன்ஸ்டன்ட்டுக்கு காசு சேர்க்கணும். சேபர் கஷ்டம் முடிக்கணும். ஐயோ நன்றி. இவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக போட்டு தள்ளுறேன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஐஸு எலிமெண்டல் எம்எல் போட்டு தரணும்னா இது 2 அடி சென்டரில் போடுறீங்க. நான் இப்போ தான் இந்த ஏரியானாலும் எனக்கு எலிமெண்டல் ஒர்க் கொஞ்சம் நாளாக போயிட்டோம்னா எலிமெண்டல் ஒர்க் ஆகும். செகண்ட் சீன் நான் மிஸ் பண்ணுறேன். பள்ளியிலலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 பக்கத்தை போட்டு அது 2 பக்கம் போட்டு வரணும். நம்மளோட பாரு அம்பரே நல்ல டேமேஜ். பேசிக்கலி ஐஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது ஐஸு ஒரு நாக் பேக் பண்ணுறதா கணக்கு. ஆனால் நீங்கள் மேக்மா ஸ்ப்ரே தான் ஈஸியாக பார்த்துடலாம்.
அவன் ட்ராப் தான் மேக்மா பிளாஸ்டர். அவனுங்க சோல்ஜர் அடுத்து ஸ்பை வருவான். அவனை எப்படி கொண்டாதான் ஒன்ஸ் நீங்கள் அவுரா ஏர் ஜம்ப்பு ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் வாங்க மறந்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் மேக்மா வில்லேஜில் தான் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு இங்கே வாங்கலாம். ஆனால் நீங்கள் இது ஸ்னோ ஐலாண்டு ஸ்னோ மவுண்டன்லேயே வந்து உங்களுக்கு நல்லது. இதோட கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. செகண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் ஹாக்கியும் லாக் வைப்பாங்க. ஹாக்கி டேமேஜ் ரெடியூஸ் பண்ணும். 302 லெவல் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இவன் மிலிட்ரி ஸ்பை போட்டிங்கன்னா அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஒரே டேமேஜாக போட்டு என்ன சார் நீங்கள் எப்போ வேலண்டைன் சப்போர்ட் இருக்கோ ஃப்ரெண்டு பூஸ்ட்டை வச்சு செகண்ட்ஸ் பண்ணணும். இல்லை ஆனால் ஃப்ரெண்ட் இருந்தால் போட்டுக்கலாம். அப்போ எனக்கு ப்ளே பண்ணும்போது எங்கே ப்ளே பண்ணணும்னு எனக்கு ஃப்ரெண்ட் பூஸ்ட்டு கிடைக்கும். நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி விடுங்க. ஓகே காம்போவுக்கு கார்டு டிராகன் முன்னாடி தான் தேர்ச்சியில் தான் எடுக்க முடியும். செகண்ட்ஸ்னா பெஸ்ட்டு ஃபைட்டிங் வாட்டர் குல்ஃபு இல்லை டெத் ஸ்டெப்பு. அது கஷ்டம் டெத் ஸ்டெப்பு. அதுக்கு தான் நான் அது எடுக்கலான்னு. இதில் 400 மாஸ்டர் இருக்கணும். இது முடிச்சுட்டு அண்டர் வாட்டர் சிட்டி வேணால் ஃபிஷ்மேன் கமாண்டோ மட்டும் போயிடும். லாஸ் ஆகணும்னா இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நான் மீண்டும் ஸ்பை லெவல் வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மீண்டும் வருகிறேன்.